வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம தெரிஞ்சிக்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கந்தன் கருணை. முருகனை பற்றி இவ்வளவு தெளிவாக மக்களுக்கு புரியும்படியாக ஒரு படத்தை கொடுக்க முடியும் என்றால் அதற்கு உதாரணமான படம் இந்த கந்தன் கருணை தான். கந்தன் கருணை என்ற இந்த படம் கந்த புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த படத்தை ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் மூலமா ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் இறையருள் இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்கள். இந்த படத்தை அவ்வளவு சிறப்பா எடுத்து மக்கள் கிட்ட கொடுத்த பெருமை இயக்குனரையே சாரும். அவ்வளவு ஒரு சிறப்பான படம் கந்தன் கருணை. இந்த படத்துக்கு கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார்கள், கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார்கள். நடிச்சவருடைய நடிகர் பட்டாளம் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னாக்கா, நடிகர் பிறகு சிவாஜி கணேசன் இது ஒரு கெஸ்ட் ரோல தான் பண்ணியிருப்பாரு. வீரபாகு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். முருகன் சூரனை சம்ஹாரம் செய்யும் பொழுது அந்த போர்ப்படை தளபதியாக வீரபாகு என்ற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார்கள். ஈஸ்வரனாக ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார்கள். பார்வதியாக சாவித்திரி அவர்கள் நடித்திருப்பார்கள். இதுல குழந்தை முருகனாக ஸ்ரீதர் அவர்கள் நடித்திருப்பார்கள். முருகனாக சிவகுமார், தேவயானியாக KR விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா. இப்படி சிறந்த நடிகர் பட்டாளம் அனைத்தும் இங்கு இருக்கும். இதுல நக்கீரராக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் நடித்திருப்பார்கள். இந்த கதைக்களம் என்பது கந்த புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முருகனுடைய 6 படை வீடுகளையும் இந்த படம் வரிசையாக சொல்லுகிறது. அதாவது முருகன் எப்படி பிறந்தான், சிவனினுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 உருவங்களாக 6 மலர்கள் மீது இருக்க 6 கார்த்திகை பெண்கள் அவரை வளர்ப்பதாக ஆரம்பிக்கிறது கதை. முருகன் வளர்ந்து சிறுவனாக இருக்கும்போது தந்தையோடு ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுகிறது. தந்தைக்கு பிரணவ மந்திரம் தெரியவில்லை என்று வாதாடுகிறார். பிரணவ மந்திரத்தை தனக்கு சொல்லும்படி அவர் சொல்ல, அந்த மந்திரத்தை ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை சிவனின் காதுகளில் சொல்லும் மகனாக இவர் காட்சியளிக்கிறார். அப்படிப்பட்ட அதுதான் முதல் 6 படை வீடுகளில் முதல் வீடாக சொல்லப்படுகிறது. உள்ளாத பிள்ளை நீ. சரி, வேதத்தை சொல்லு. சீடனே, அமரு. தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. இரண்டாவதாக கோபித்துக் கொண்டு ஒரு ஞானப்பழத்திற்காக கோபித்துக் கொண்டு பழனியின் மீது அமர்கிறார். அது 2வது படை வீடாக சொல்லப்படுகிறது. பிறகு சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு படை வீடு, தேவயானையை திருமணம் செய்து கொண்டதற்கு ஒரு படை வீடு, தேவேந்திரனின் மகள் தேவயானையை திருமணம் செய்து கொண்டதற்கு ஒரு படை வீடு, காட்டிலே வாழும் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதற்கு ஒரு படை வீடு, பிறகு 2 மனைவிகளோடும் சேர்ந்து நின்று மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதாக ஒரு படை வீடு. இப்படி 6 படை வீடுகளை கொண்ட ஆறுமுகனை பற்றித்தான் இந்த கந்தன் கருணை படம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
இந்த ஆறுபடை முருகனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்க, அதற்கு கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருக்க, அதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி நடித்திருப்பார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த படத்தை பத்தி அற்புதமா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான முருக பக்தி படம் தான் கந்தன் கருணை. வள்ளியாக ஜெயலலிதாவும் தேவயானையாக கே.ஆர். விஜயாவும் அவ்வளவு அற்புதமாக நடித்திருப்பார்கள். அதே போல் சிவகுமார், ஜெமினி கணேசன், சாவித்திரி அனைவருமே. இதில் வீரபாகுவாக வரும் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய முழு ஸ்டைலையும் அந்த படத்துல அற்புதமா காமிச்சிருப்பார். அமரரை காத்த ஆறுமுகப் பெருமான் சூரனை வதைத்து அசுரர்களை அழித்து இழந்த இந்திர பதவியை மீட்டுத் தந்த பெருமை எமது முருகவேளுக்கே உரியது. அமர உலகத் தலைவனே, வந்த வினை தீர்ந்தது. இனி எந்த வேளையும் கந்த வேளையே நினைத்து வழிபடுங்கள். நன்றி மறவாதீர்கள். வினை தீர்த்த வேலவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அமரகுல பெண்கள் அனைவரும் ஆறுமுக பெருமானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் அந்த படத்துல நடிக்கிற ஸ்டைலு, அவருக்குன்னு ஒரு பாடல், அந்த பாடலை பாடக்கூடிய விதம் அனைத்து மிக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் நடிகர்கள் தான் இப்படி செய்தார்கள் என்று பார்க்க முடியாது. இசையும் பாடலும் மிக சிறப்பாக அமைந்துவிட்டது. அனைத்து பக்தி பாடலும் அவ்வளவு சிறப்பாக அமைந்துவிட்டது. அப்படி என்ன பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்ப்பது போல் ஒரு பாடல், ஆறு முகமான ஞான முகம் கொண்ட அப்படின்னு ஒரு பாடல், ஆறுமுகமான பொருள்வான் மகிழ வந்தான் அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டான். ஆறுமுகமான பொருள்வான் மகிழ வந்தான் அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டான். சிறுவனான முருகனுக்கும் ஔவையாருக்கும் ஒரு போட்டி. அதாவது சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேள்வி கேட்பார். அதன் பிறகு அவர்தான் முருகர் என்பதை காட்டுவார். அப்போது ஔவையார் அவரோடு பாடுவதாக ஒரு பாடல், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு பாடல். அதுவும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அரியது கேட்டமைக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன? கொடியது கேட்கும் வரி வடிவேலாய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அப்புறம் வள்ளியாக ஜெயலலிதா அவர்களை காட்டும்போது, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து என்று ஒரு பாடல். அப்புறம் இன்னும் தேவயானையும் இவனும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. எப்படின்னாக்கா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு பாடல். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். அப்புறம் சிவாஜி கணேசன் வீரபாகுவாக வரும்போது ஒரு பாடல், அது என்னன்னாக்கா, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான பாடலாக இருக்கும். வேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவன் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல். அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன் வந்து அறுபடை முருகனையும் பற்றி பாடுவதாக ஒரு பாடல், அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அப்படின்னு ஒரு பாடல். படை வீடு கொண்ட திருமுருகா
இப்படி இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களுமே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். பாடல்களை கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். பக்தி பாடல்களை கூட திரும்ப பாட வைக்கும் பாடல்களாக இந்த படத்தில் அமைந்திருக்கும். அப்படி பாடல்களாலும் வசனங்களாலும் திரைக்கதை அமைப்பாலும் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்து 1967ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அப்படி வெற்றி படத்தை கொடுத்த இளையருள் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்களின் பல வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி பக்தி படமாக அமைந்தது. அப்படி 1967ஆம் ஆண்டு வெளியான படங்களிலே ஒரு பக்தி படமாக வெளிவந்து வெற்றி படமாகவும் தன்னை பதிவு செய்து கொண்ட திரைப்படம்தான் கந்தன் கருணை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.